ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓணம் லுக் தான் குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ நான் இது ரீல்ஸ்க்காக எடுத்தேன். அப்போ வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன், அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் பண்ணியிருக்க லுக் அஃபோர்டபுள் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட இருக்க ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது நான் என்னோடய பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை வச்சு நான் ஓணம் லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஐப்ரோக்காக நான் எடுத்துருக்கிறது ebony ஷேட் Anastasia பிராண்ட். ஸோ இது டாப் ஃபேவரட் அப்படின்ட்டு சொல்லலாம். எல்லா ப்ரைடல் ஆர்டிஸ்ட்கிட்டையும் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு தான். ஸோ நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோனுக்கு இந்த ebony ஷேட் பர்ஃபெக்டாக மேட்ச் அவுட் ஆகும். அடுத்தது கன்சீலரில் நான் போன்திஸ் வேவோட பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஷேட் நம்பர் சாண்ட், ஷேட் நேம் சொல்கிறேன், சாண்ட். ஸோ இதை வச்சுட்டு நம்ம லிட்ஸை ப்ரெப் பண்ணிக்கலாம். ஒரு லைட்டரான கன்சீலர் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ 2 லிட்ஸையும் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி ப்ரெப் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது அதை பவுடர் வச்சு லைட்டாக செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு ட்ரான்சிஷன் கலரும் உள்ளுக்குள்ளே இது மாதிரி ஷிம்மர்ஸும் அப்ளை பண்ணி ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். கேரளா லுக் அப்படின்றதுனால ரொம்ப சன்கியாக ரொம்ப ஹெவியான லுக் நான் போகலை. ஸோ இந்த மாதிரி லைட் ஷிம்மரி ஐஸ் தான் நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது மாதிரி கையாலேயே பண்ணிவிட்டு இதை ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளஃபியான ப்ரஷ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக காஜல் பார்ட்டுக்கு போயிடலாம். அடுத்தது ஐலைனர் போகலாம். ஃபர்ஸ்ட் மேக்கோட காஜல் எடுத்துகிட்டு நல்லா போல்டாக வச்சுக்கிட்டேன். ஓணம் லுக் அப்படின்றதுனால ஐ பார்ட் நல்லா பிளாக் இன்டென்ஸாக இருக்கணும், போல்டாக இருக்கணும். ஸோ அதனால் நான் மேக்கோட காஜலை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க காஜலையே நல்லா போல்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக லைனருக்கு மேப்லினோட லைனர் தான் எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு சில ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறதையும் இதில் போட்டிருக்கேன். லைக் மோஸ்ட்லி பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் இதில் இருக்கும். ஸோ அடுத்ததாக இதை நல்லா போல்டாக திக்காக போட்டுக்கிறேன். இது மாதிரி திக்காக வரைஞ்சிக்கிறேன். ஒரு கிளாசிக் விண்ட் லைனர் மாதிரி நல்லா திக்காக என்னோடய ஐஸ்க்கு தகுந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எம்பர்ரலைஸ் மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் ப்ரைமர். இது ஒரு இல்லுமினேட்டிங்காக ரொம்ப சூப்பராக ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஸ்பெஷலாக காம்பினேஷன் ட்ரை ஸ்கின்க்கு தான் இது பர்ஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஆயிலி ஸ்கின் ஓரியன்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஜெல் டைப் லிக்விட் டைப்பில் இருக்க ப்ரைமர்ஸ் மாய்ஸ்சரைசர் தேவைப்படும். மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் நியூட்ரஸனா, பிஎஸ்சி ஆக்வா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக நான் என்னோடய பிஎஸ்சியோட கலர் கரெக்டர் எடுத்துக்கிறேன். இது ஒரு ரஸ்டி ஆரஞ்சு டோனில் இருக்க ஷேடே ரஸ்டி ஆரஞ்சு தான். இதை எடுத்துகிட்டு நல்லா என்னோடய பிக்மெண்டடான ஏரியாஸில் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் பிளெண்டர் வச்சு பண்ணுறேன். அப்போ தான் ஈவனாக இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். நார்ஸோட நான் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஷேட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இது என்னோடய ஷேட் கிடையாது, மீடியம் ஸ்கின் டோன் ஆளுங்க யூஸ் பண்ணுறது தான். நான் இதில் போன்திஸ் வேவோட டார்க் ஷேடும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ட்ராப். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஐ திங்க் ஸ்ட்ராபெர்ரி ஷேடுன்னு நினைக்கிறேன், நார்ஸோடது தெரியல. நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே வைக்கிறேன். டார்ட்டோட மீடியம் டேன் அப்படின்ற கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன் பிஎஸ்சியோட ப்ரஷ் வச்சுட்டு. உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷனோட ஃப்ளாலெஸ்ஸான ஃபினிஷ் பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு ரிச்சாக இருக்குது அப்படின்னு. ஏன் அப்படின்னா எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். அவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரிமூவ் ஆகாது ஃபேஸ்லேருந்து. அந்தளவுக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு காஸ்ட்லியான ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி நான் கன்சீலர் போட்டோடனே என்னோடய பேஸ் செம்ம சூப்பராக செட்டில்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக நான் லிக்விடில் நான் என்ன போடுறேன்னா ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். மாமாஎர்த்தோட ப்ளஷ்ஷு. இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் என்னோடய பவுடர் ஓரியன்டான ப்ராடக்ட்ஸ்க்கு போகிறேன். பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ப்ளஷ்ஷும் பவுடரில் நான் வச்சுருப்பேன் இல்லைங்களா, அது போட்டுக்கிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடித்த பிறகு அடுத்ததாக ஹைலைட்டர் பெக்காவோடது போகிறேன். பெக்காவோட ஹைலைட்டர் பிரைட்ஸ்க்கு ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பெக்காவோட ஹைலைட்டர் குட்டி தான் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது தவிர சார்லேட் அண்ட் தென் ஃபார்எவர் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் நம்மக்கிட்ட ஹைலைட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுலேயே எனக்கு பிடிச்சது இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் பெக்கா. இதுதான் ஒரு மாதிரி போட்ட மாதிரி இருக்காது, போடாத மாதிரி இருக்காது மற்ற எல்லா ஹைலைட்டரோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் நான் இதை போட்டுக்கிட்டேன். இப்போ நோஸ்க்கு மட்டும் கான்டோர் லைட்டாக பண்ணிவிட்டு சிக்ஸ்க்கு லைட்டாக ப்ரான்சிங் மாதிரி பண்ணிக்கலான்ட்டு ஒரு பிளான்டு. ஸோ அதனால ஆல்ரெடி என்னோடய ஃபேஸ் ஒரு மாதிரி ஒல்லியாக இருக்கும். ஸோ நோஸ் கொஞ்சம் சப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டிட்டு அடுத்ததாக இந்த மாதிரி லைட்
லைட்டாக போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே மாதிரி டோனில் இருக்க மாதிரி இருந்தது அதனால. ஸோ அடுத்ததான் வந்து மாமாஎர்த்தோட லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்கிட்டேன். இது சாக்லேட் ப்ரௌனோ ஏதோ சம்திங். இது எனக்கு வந்து பர்சனலாக ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலந்த மாதிரி மெரூன் மாதிரி இருந்தது. இது வந்து ரொம்ப லைட்டான ஸ்கின் டோனுக்கு நல்லா ப்ரௌன் மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து ஆனால் 08 இதோட ஷேட் நம்பர். டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இதை மட்டும் போட்டு லைட்டாக க்ளாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். லாக்மியோட அப்சல்யூட் க்ளாஸ் இருக்கும் இல்லைங்களா, பிங்க்கு, அதை வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ ஃபைனல் அவுட்லுக் வந்து இதுதான். இதில் ஒன்று மிஸ் ஆகுது, இதுதான் மல்லிகைப்பூ. இதை மட்டும் வச்சுட்டு என்னோடய லுக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு க்ளோவான ஒரு சூப்பர் ஃப்ளோலெஸ் லுக். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் உங்கள்கிட்ட இருக்க ப்ராடக்ட் வச்சு கண்டிப்பாக ரொம்பவே நல்லா வரும். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.